வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழச்சி. ஒரு ஈஸியான ரெசிபி சப்பாத்தியில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துப்போம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக அரிஞ்சு அது கூட சேர்க்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸில் தக்காளியை பொடுசாக அரிஞ்சு கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பாதி வதங்கினதும் அதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான தண்ணி தக்காளிலே இருக்கிறதுனால இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மசாலா தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் முட்டையை தனியாக பொரிச்சு கூட இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முட்டை விரும்பாதவங்க இதில் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் சப்பாத்தியை ஆட் பண்ணி செய்யலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மஞ்சக்கரு நல்லா கலையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், முட்டை நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். விருப்பப்படுறவங்க நீங்கள் முட்டைக்குன்னு தனியாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலேயே ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நான் இதில் உப்பு மசாலாத்தூள் எதுவும் தனியாக முட்டைக்குன்னு போடலை. இதில் இப்போது சப்பாத்தி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தியை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சப்பாத்தியை சேர்த்ததுக்கப்புறம் மசாலாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இது 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா குக்காகி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பாருங்கள், சப்பாத்தியெல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான எக் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.